formal parameter nothing. இந்த void ன்னு கொடுத்துட்டாங்க. இங்க formal parameters கிடையாது. ஆனா இங்க formal parameters இருக்குது. Two formal parameters. Names are A and B. Here formal parameters nothing. So this div member procedure helps to display calculated values from member variables. Member calculated values written by div member procedure. divங்கிற ஒரு மெம்பர் ப்ரொசீஜர் மூலமாக மெம்பர் வேரியபிள்ஸ் கால்குலேட் பண்ண வேல்யூவை டிஸ்ப்ளே பண்ணுறாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஹியர் ஐ டிக்ளேர் 4 objects. First object name is 1, second object name is 2, third object name is object 3, fourth object name is obj4. First object developed with two built-in data types. Here first object developed with two built-in data types. இங்க வந்துட்டு நமக்கு வந்து obj1 declared with object declared object ஓட நேம் என்ன அப்படினீங்கன்னா obj1 declared with built-in data types like int and actual parameters like actual parameters values like 10, 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இது பாருங்க, object 2 declared with built-in data types like int, float with same values 10. ஆனால் இப்போ வந்து இந்த 10ங்கிறது என்னவா தெரியுமா இருக்கும்? இப்போ 10 எப்படி கன்சிடர் ஆயிருக்கும்னா 10.0f இந்த மாதிரி மாறிடும். 3 எப்படி கன்சிடர் ஆயிருக்கும் அப்படின்னீங்கன்னா இப்போ 3. ஓகே, இங்கே வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னீங்கன்னா இங்கே வந்து 3.0f அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே 10 தான் இருக்கும், 3 மட்டும்தான் 3.0 அப்படின்னு கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டில் இங்கே object 3 here declare object 3 with built-in data types. One is float, another one int. இங்கே எப்படி கன்சிடர் இருக்கும் அப்படின்னீங்கன்னா 10 என்னவா மாதிரி இருக்கும், நம்மளுக்கு 10.0fன்னு மாதிரி இருக்கும். 3 தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு சேஞ்சஸ் கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்மளுக்கு சேஞ்சஸ் கிடையாது. ஓகே, ஸோ ஆனால் இப்போது நம்மளுக்கு அடுத்த பாருங்கள், 4th one ஆப்ஜெக்ட். இப்போ object number 4 declared with built-in data types float, float and actual parameters are இப்போ நம்மளுக்கு 10ன்றது என்னவா கன்சிடர் ஆயிருக்கும் 10.0f. 3 எப்படின்னு மாறி இருக்கும் அப்படின்னீங்கன்னா 3.0fன்னு மாறி இருக்கும். ஸோ கன்வெர்டட் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ இப்போ வந்துட்டு ஹியர் மிஸ்டேக். இப்போது நம்ம இந்த இடத்துல இன்ட்டுன்னு கொடுத்துருக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் டிக்ளேர்ட் வித் built-in data types and actual parameters. Built-in data types names are int, actual parameter values are 10, 3. ஸோ இந்த இதில் நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த obj1 வேல்யூ எப்படி பாஸ் பண்ணியிருக்கோம் சார், இந்த இன்ட்டு எங்கே சார் போயிருக்கோம் அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்டு assign into x user defined data type, second int assign into y user defined data type. அப்போ x இருக்கிற இடத்துல எல்லாம் x consider as int, y is also consider as int. here xன்ற இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து இன்ட்டுன்னு போட்டுட்டு yங்கிற இடத்துல எல்லாம் இன்ட்டுன்னு போட்டுன்றாங்க. அப்போ x act like int, y is also act like int. int I int j அப்படின்னு இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். இங்கே int a int b இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஆப்ஜெக்டிவ் டிக்ளரேஷன் பார்ட் டிக்ளேர்ட் வித் two built-in data types, names are int and float and values, actual parameter values are 10, 3.0f அப்படின்ட்டுட்டாங்க. இப்போது நீங்கள் இங்கே 3ங்கிறது வந்து என்னன்னு மாறிடும் அப்படின்ட்டு இருக்காங்க, இங்கே வந்து 3.0ன்னு மாறிடுன்னு இருக்காங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு இன்ட்டு அண்ட் ஃப்ளோட்டு. ஃபஸ்ட்டு இன்ட்டு ஸ்டோர்டு இன்ட்டு எக்ஸ் யூசர் டிஃபைன் டேட்டா டைப், ஃப்ளோட் built-in data type stored into y user defined data type. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இங்கே x consider as int, y consider as float. இப்போ x இருக்கிற இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து இன்ட்டுன்னு போட்டுங்க, y இருக்கிற இடத்துல எல்லாம் ஃப்ளோட்டுன்னு போட்டுங்க. ஸோ
x act like int, y act like float, int I float j அப்படின்னு int a and float b அப்படின்னு இருக்கதா கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு தேர்ட் ஒன் ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பாருங்கள் எப்படி டிக்ளேர் பண்ணிக்காங்க, ஃப்ளோட் கமா இன்ட்டு. அப்போது எக்ஸ் ஆக்ட் லைக் ஃப்ளோட்டு, ஒய் ஆக்ட் லைக் இன்ட்டு. இப்போது இங்கே வந்து நான் 10,3ன்னு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன். அந்த 10,3ன்றது எப்படி மாறி இருக்கும் அப்படின்னீங்கன்னா, இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளோட் அப்படிங்கிறதுனால ஃப்ளோட் வந்து என்ன, இப்போ 10ங்கிற ஒரு இன்டிஜர் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆகும். அப்போது 10.0. இந்த 10.0ங்கிறது எங்கே போய் ஸ்டோராக இருக்கும் அப்படின்னீங்கன்னா ஏல ஸ்டோராக இருக்கும். 3ங்கிற வேல்யூ எங்கே போய் ஸ்டோராக இருக்கும் அப்படின்னீங்கன்னா பி அப்படிங்கிற ஒரு ஃபார்மல் பேராமீட்டரில் ஸ்டோராக இருக்கும். ஏங்கிற ஒரு ஃபார்மல் பேராமீட்டரில் இருக்க வேல்யூ ஐங்கிற ஒரு மெம்பர் வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். பிங்கிற ஒரு ஃபார்மல் பேராமீட்டரில் இருக்க வேல்யூ ஜேங்கிற ஒரு மெம்பர் வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ அடுத்து பாருங்கள் ஃபோர்த் ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பார்ட்டு. ஃபோர்த் ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பார்ட் டிக்ளேர் with the two built-in data types. Names are float comma float and then values are 10.0 f and then 3.0 f. இப்போ எப்படி சார் நம்மளுக்கு இங்கே ப்ராசஸ் ஆயிருக்கும் அப்படின்னீங்கன்னா, இங்கே பாருங்கள் நம்மளுக்கு இங்கே ஃப்ளோட்டில் இருக்கிற ஃப்ளோட் டேட்டா டைப் அசைன்ட் இன்ட்டு எக்ஸ் யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப்பு. ஃப்ளோட்டுங்கிறது ஒரு பில்டின் டேட்டா டைப்பு. ஃப்ளோட் பில்டின் டேட்டா டைப் அசைன்ட் இன்ட்டு எக்ஸ் யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப்பு. Second float built-in data type assigned into second user defined data type name is y. இப்போ இந்த floatங்கிற data type xல போய் ஸ்டோர் ஆயிருக்கும். செகண்ட் floatங்கிற data type yல போய் ஸ்டோர் ஆயிருக்கும். Now here x act like float, y is also act like float. x consider float, y is also consider float. இப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் ஃப்ளோட்டுன்னு போட்டு பாருங்க, ஒய் இருக்கிற இடத்துல எல்லாம் ஃப்ளோட்டுன்னு போட்டுங்க. அப்போது ஃப்ளோட் ஐ, ஃப்ளோட் ஜே, ஃப்ளோட் ஏ, ஃப்ளோட் பி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைனலாக பாருங்கள், ஹியர் ஐ ட்ரை டு ஆக்சஸ் மெம்பர் ப்ரொசீஜர் பை டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் நேம்ஸ். ஸோ இங்கே வந்து டிவ்ங்கிற ஒரு மெம்பர் ப்ரொசீஜராக கால் பண்ணியிருக்கேன் 4 ஆப்ஜெக்ட்ஸ் மூலியமாக. இப்போ வந்து ஆப்ஜெக்ட் 1 பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் 1 காலிங் மெம்பர் ப்ரொசீஜர் ரிட்டர்ன் வேல்யூ இஸ் 3. ஏன்னா நம்மளுக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா இன்ட் டிவைட் பை இன்ட் தான். இப்போ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே 10 டிவைட் பை 3 தான் வந்திருக்கும். ஸோ தட் 3 occurred here. இந்த ஆப்ஜெக்ட் 1 இந்த டிவ்விங் அப்படிங்கிற ஒரு மெம்பர் ப்ரொசீஜராக கால் பண்ணியிருக்கோம். அந்த டிவ்ங்கிற மெம்பர் ப்ரொசீஜரில் ஐயில் என்ன வேல்யூ இருக்குதுன்னா 10ன்னு இருக்குது, ஜேயில் வந்து 3ன்னு இருக்குது. 10 டிவைட் பை 3 தட் வேல்யூ ரிட்டர்ன் ஹியர். அடுத்தது பாருங்கள் ஆப்ஜெக்ட் 2. ஆப்ஜெக்ட் 2 இஸ் ஆல்சோ கால்ட் மெம்பர் ப்ரொசீஜர். இந்த மெம்பர் ப்ரொசீஜரை கால் பண்ணுது. ஆனால் ஆப்ஜெக்ட் 2வில் இருக்கிற வேல்யூஸ் இங்கே வந்து என்னென்னு இருக்காங்கன்னா 10,3.0 f. ஏதாவது ஒன்று வந்துட்டு நம்மளுக்கு வந்து பிக் டேட்டா டைப் சைஸாக இருந்தால் கூட ரிட்டர்ன் வேல்யூ இஸ் ஆல்சோ பிக் டேட்டா டைப் சைஸ். இங்கே இன்ட்டு டிவைட் பை ஃப்ளோட்டுன்னு அர்த்தம். அப்படின்னா 10 டிவைட் பை 3.0 f. அப்போது ரிட்டர்ன் பண்ணியிருக்க வேல்யூ வந்து எனக்கு ஃப்ராக்ஷனில் தான் வரும். 3.3333 எனக்கு 5 டைம்ஸ் அக்கர் ஆகிருக்கும். ஸோ சேம் அவுட்புட் ரைஸ்ட் ஹியர் இட்ஸ் ஆல்சோ. இந்த இடத்துலையும் நம்மளுக்கு 3.33 தான் வந்திருக்கு. திஸ் அவுட்புட் ரைஸ்டு ஃப்ரம் ஆப்ஜெக்ட் 2. ஆப்ஜெக்ட் 3 அண்ட் ஆப்ஜெக்ட் 4 இஸ் ஆல்சோ ரைஸ்டு 3.333. சின்ஸ் இப்போ ஆப்ஜெக்ட் 3 காலிங் பார்ட், ஆப்ஜெக்ட் 3 and ஆப்ஜெக்ட் 4 டிக்ளரேஷன் பார்ட் ஆல்சோ ஹேஸ் ஃப்ளோட் டேட்டா டைப்ஸ். ஆப்ஜெக்ட் 3லையும் ஆப்ஜெக்ட் 4லையும் என்ன டேட்டா டைப் இருக்குன்றாங்க, ஃப்ளோட்டு. ஸோ தோஸ் ஆப்ஜெக்ட் member procedure calling part is also written